இசைக்கலைஞர்களே, இது ஒரு புதிய அறிவிப்பு. என்னிடம் முன் அனுமதி பெறாமல் என்னுடைய பாடல்களை பாட விரும்புகிற இசைக்கலைஞர்கள் முன் அனுமதி பெற்று அதற்குரிய விஷயங்களை முறைப்படி செய்துவிட்டு அதன் பின்னால் பாடுவது தான் முறையானதாகும். இல்லை என்றால் சட்டப்படி குற்றமாகும். என்னிடம் முன் அனுமதி பெறாமல் பாடுகிறவர்களோ இசைக்குழுவர்கள் வாசிக்கிறவர்களோ அப்படி செய்வது தவறு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்படி செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை ஐபிஆர்எஸில் நான் மெம்பராக இருந்தேன். நான் இப்பொழுது ஐபிஆர்எஸின் மெம்பராக இல்லாத காரணத்தால் இதுவரை என் சார்பாக வசூலித்து கொண்டிருந்த ராயல்டி தொகையை நமது தென்னிந்திய திரைப்பட இசை கலைஞர்கள் சங்கத்திற்கு அந்த உரிமையை நான் வழங்கியிருக்கிறேன். ஐபிஆர்எஸுக்கு பதிலாக நமது இசை கலைஞர்கள் சங்கம் இந்த ராயல்டி தொகையை வசூல் செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடகர்கள் பாடகிகளும் இதில் உள்ளடங்குவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள, நீங்கள் பாடுவதற்கு நான் இடைஞ்சல் செய்யவில்லை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாங்குகின்ற பணத்திற்குத்தான் ராயல்டி தொகையை தவிர நீங்கள் பாடுகின்ற பாடலுக்கு ராயல்டி தொகை இல்லை. நீங்கள் பாடுவது இலவசமாக பாடினால் இலவசமாக பாடிவிடலாம். இலவசமாக பணம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். சின்ன விஷயம். பணம் வாங்குகிறீர்கள் அல்லவா? சும்மாவா கச்சேரி பண்ணுறீங்க? என் பாட்டு தானே பாடுறீங்க. என் பாட்டுக்கு நீ பணம் வாங்குற, அந்த பணத்தில் எனக்கு பங்கு இல்லையா? பாட்டே என்னதுங்கிறப்ப பங்கு எப்படி இல்லாமல் போகும்? பங்கு என்ன? ஒரு சின்ன தொகை. அது பேருக்கு தானே கேட்குறது. சட்டப்படி இருக்கணுங்கிறதுக்காக நாளைக்கு வருகிற ஜெனரேஷனுக்கு அது கண்டிப்பாக இது ஒரு பெரிய நடவடிக்கையாக இருக்கும். வருகின்ற ஜெனரேஷன் முழுவதற்கும் இது ஒரு முன்னோட்டமாக முதல் அடியெடுத்து வைத்ததாக ஆகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.